எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கண்ணன் திருவவதாரம். அது ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம். அது 2வது பார்ட்டு கிருஷ்ணா பிறக்கிறான். இன்றைக்கி தான் ஆனந்தமே வடிவெடுத்த குருவாயூரப்பா, தாங்கள் திருவவதாரம் செய்வதற்குரிய காலம் நெருங்கியதும் தங்கள் திருமேனி இன்றும் வெளிப்போந்த நீல ஒளிக்கதிர்களின் படலங்களைப் போன்ற கரிய மேகக்கூட்டங்களினால் மறைக்கப்பட்ட ஆகாயம் போல மழைக்காலம் விளங்கியது. மழை நீரால் திசைகள் அனைத்தும் நன்கு குளிர்ந்திருந்தன. எண்ணியபடி எண்ணம் கைகூடுதலால் நல்லோர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டு மெய்மறந்து நின்றனர். அப்பொழுது நள்ளிரவில் சந்திரன் தோன்றும் வேளையில் உலகங்களின் துன்பங்களையும் களையும் தாங்கள் இவ்வுலகத்தில் திருவவதாரம் செய்தீர்கள். தோற்றத்தில் சிறு குழந்தையாக இருப்பினும் பரம்பொருள் என்பதை விளக்கி காட்டும் திருச்சின்னங்களோடு விளங்கினீர்கள். ஒளி வீசும் கிரீட்டம், கங்கணம், தோள்வளை, வைஜெயந்திஹாரம் ஆகியவற்றின் ஒளியுடனும் சங்கு, சக்கரம், தாமரை, மலர், கதை ஆகியவற்றுடன் விளங்கும் நீலவண்ண திருமேனியுடனும் பிரசவ அறையில் விளங்கினீர்கள். வாசுதேவா, அந்த பிரசவ அறை கொடியோனான கம்சனால் குழந்தைகளை கொன்ற பாவத்தினால் அலக்ஷ்மிகரமாக சோபையற்றதாக இருந்தது. தங்களது திருமார்பில் மகிழ்ச்சியோடு உறைந்து வரும் அலர்மேல் மங்கையின் வெட்கத்தோடு கூடிய கடைக்கண் பார்வையினால் அந்த சோபையின்மை போக்குபவர் போல தாங்கள் விளங்கினீர்கள். அப்பொழுது சாதன சதுஷ்டயம் கைவரப்பெற்ற ஸ்ரத்தா, பக்தி, தியான, யோகாதவேகி என்ற கைவல்யோபனிஷத் வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்ரத்தை, பக்தி, தியானம், யோகம் என்ற நான்கும் கைவரப்பெற்ற முனிவர் குழாங்களின் மனத்திற்கும் எட்டாத தங்களுடைய அழகிய திருமேனியை தன் ஊனக் கண்களால் கண்ட வாசுதேவர் ஆனந்த கண்ணீர் பெருக மயிர்கூச்செறிந்து தொண்டை தழுதழுக்க உள்ளம் கனிந்து கண்களுக்கு பூந்தேன் போன்ற இனிய தங்களை துதித்தார். தேவதேவனே, புருஷோத்தமனே, அருள் புரியுங்கள். பிறவி தலைகளை களைவதில் திறன் வாய்ந்த ஆயுதம் போன்று கூர்மையாக ஒளிரும் திருக்கடாட்சத்துடன் கூறியவரே, கருணை பெருகும் கடாட்சத்தால் துன்பங்களை நீக்கி அருள் புரியுங்கள் என்றெல்லாம் மிகவும் மகிழ்ந்த வாசுதேவர் நீண்ட நேரம் தங்களை துதித்தார். தேவதேவனே, பரமபுருஷனே, பிறவித்தலைகளை போக்குபவனே, அனைவரையும் அடக்கி ஆள்பவனே என்று தனது அம்சமான மாயையால் ஆக்கல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற ஐந்தொழில் செய்து விளையாடுபவரே, கருணை நிறைந்த தங்கள் திருக்கண் பார்வையால் எங்கள் துன்பங்களை களைவாய் என்று பலவாறாக வாசுதேவரால் வெகுநேரம் துதிக்கப் பெற்றீர்கள். ஆனந்த கண்ணீரால் நனைந்த கொடி போன்ற மெலிந்த மேனியுடைய தாயான தேவகி தங்களுடைய குணநலன்களை துதித்தாள். கருணைக்கடலான தாங்கள் அவர்களிடம் முன்புதான் எடுத்த 2 பிறவிகளை பற்றி கூறி தாயின் சொற்படி மானுட குழந்தையின் வடிவை எடுத்துக்கொண்டீர்கள். பிருஷ்ணி சுதபஸ் என்ற தம்பதியருக்கு பிருஷ்ணி கர்ப்பன் என்ற பெயருடனும் அதிதி காஷ்யபர் என்ற தம்பதியருக்கு வாமனனாகவும் திருவவதாரம் செய்த 2 பிறவிகள். பிறகு தாங்கள் வசுதேவரிடம் நந்தகோவர் மனையில் தங்களை விட்டுவிட்டு அவரது மனையில் பிறந்துள்ள யோகமாயியான பெண்ணை எடுத்து வருமாறு கூறவே சூரசேன மன்னன் திருப்புதல்வராகிய வாசுதேவர் யோகிகள் மனதில் தியானிக்கும் பொருளாகவும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் அன்னப்பறவின் குஞ்சு போல் அழகாயும் உள்ள தங்களை 2 கைகளாலும் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது தங்களது கட்டளையை ஏற்ற யோகமாயை நந்தகோபர் வீட்டில் யசோதையின் வயிற்றில் பெண் குழந்தையாக திருவவதாரம் செய்து நகர மக்களை ஆழ்ந்த உறக்கத்தில் கண்ணுறங்கும்படி செய்தார். நன்றாக இருக்க பூட்டப்பட்டிருந்த உயிரற்ற வாயிற் கதவுகளும் கூட தாமாகவே திறந்து கொண்டன. என்னே வியப்பு! பிறகு ஆதிசேஷன் தனது 1000 பணா முடிகளால் குடைபோல் மழை விழாது தடுத்து தலைமுடிகளில் விளங்கும் நாகரத்தினங்களாகிய மணி விளக்குகளால் இருளிலே வழிகாட்ட நல்வினையை செய்து பாக்கியம் பெற்ற வாசுதேவர் தங்களை எடுத்துக்கொண்டு தனி ஒருவராக கோகுலம் புறப்பட்டார். அத்தகைய பெருமை படைத்த தேவரீர் எனது நோய்களை போக்கி அருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.